ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் விஜய். இது கமிஷன் இல்லை, கரப்ஷனும் இல்லை. மெயினாக ஜனநாயகத்துக்கு பெரும் பாதகமாக இருக்கக்கூடிய 2 அம்சங்கள் இந்த 2 தானே, கமிஷனும் கரப்ஷனும். 5 ஆண்டுகள் அவர் ஆட்சிதான் நீடிக்கும். முதலமைச்சராக சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள்தான் இந்த 5 ஆண்டு காலமும் அவர்தான் முதலமைச்சராக இருப்பார். அடுத்து வர்ற தேர்தலிலும் அவரே ஜெயிப்பார். கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சா கூட தோழமை கட்சிகளையும் அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளுகின்ற நிலை தான் இனிமேல் எதிர்காலத்தில் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன், யூகிக்கிறேன். அந்த மாற்றம் தாவேக்கானால் தான் வந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவங்க தான் இப்போ ஆதரவு கொடுக்குற கட்சிகளை அமைச்சர்கள் சேர்த்துக்கிட்டாங்க. அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பெரும்பான்மை அவருக்கு இல்லைங்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிருந்து ஆதரவு கொடுத்தது. வெளியிருந்து ஆதரவு கொடுத்த கட்சிகளை அமைச்சர்களை சேர்க்காம திமுக மட்டும்தான் மந்திரி சபை அமைச்சது. இனி அப்படி ஒரு நிலைமை இருக்கா? அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து யாராச்சும் அழைச்சிருக்கீங்க? கூப்பிட வாய்ப்பு இப்போ கசப்பு ஆகி போச்சே, ரொம்ப மன கசப்பாகி அவங்க என் மேலே கடுமையாக பாயிறாங்களே, அப்போ நான் எப்படி அவங்கள அதில் கலந்துக்கிட முடியும்? திகார் புகழ் ராஜா இருக்காரே, அவர் வார்த்தைகளை கொஞ்சம் எல்லை கடந்து பயன்படுத்துகிறார். நிர்வாக சிக்கல்களுக்கு வந்து டைம் கொடுக்கலாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு அப்போ ஒவ்வொரு கொலையா நடந்துட்டே இருக்கும், எதுவுமே கேட்காம எப்படி இருக்க முடியும்? அது கேட்க வேண்டியது தானே. சட்டம் ஒழுங்கு என்பது பல ஆண்டு காலமாகவே சீர்குலைந்திருக்கிறது. தற்போதும் கூட நீங்க முதல்வர் விஜய் அவர்களை வந்து சந்திச்சிருக்கீங்க. இவ்வளவு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில வந்து சுவாரஸ்யமான சில விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்கீங்களா? என்ன மாதிரி விஷயங்கள் பகிரப்பட்டது? நான் வந்து எனக்கு பிடித்த இடம் உலகத்திலே ஜெயில்னு சொன்னேன். அவருக்கு சிரிப்பு தாங்கலை. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அடுத்த கட்டமா மதிமுகவுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகுது? சில திட்டங்கள் வேற வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கிறது? ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா எனப்படுகின்ற அது பேய்ச்செடி, பூதச்செடின்னு வெளிநாட்டில் சொல்லலாம், டெவில்ஸ் ட்ரீன்னு. அது தமிழ்நாட்டே அழிச்சிருச்சு. அதை அகற்ற வேண்டும் என்று 10 வருஷமாக கோர்ட்லேருந்து போராடிக்கிட்டு இருக்கேன். கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நான் ஒரு 500,000 பேரை குரட்டி போய் அகற்ற பணியில் ஈடுபடுறேன். அரசாங்கம் நேரடியாக இதில் ஈடுபடணும் கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அந்த டைரக்ஷன் படி இதை அகற்றாத்தான் சுற்றுச்சூழலையும் காப்பாற்றி விவசாயத்தையும் காப்பாற்ற முடியும். அந்த வேலையில் இப்பொழுது நான் இறங்கி இருக்கிறேன். அதுக்கு என்னுடைய நேரம் செலவழிக்க போகிறேன். என்னுடைய நாடாளுமன்ற ஆங்கில உரைகளை அதை அப்படியே புத்தக வடிவிலே கொண்டு வர ஏற்பாடு செய்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லியில் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் கிளப்பில் அது வெளியிடுகிற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனக்கு நான் என்னை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் பலரை அழைச்சிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சி நடக்கும். இந்த நூல் வெளியீட்டு விழா நடக்க இருக்கிறது. அது எல்லா தலைவர்கிட்டையும் பழகிருக்கிறதுனால பழகிய தலைவர்கள்லாம் வருவாங்க. அது பிறகு அண்ணா பிறந்தநாள் விழா வருது. அதை வள்ளூர் கூடத்தில் நடத்த போகிறோம். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து யாராச்சும் அழைச்சிருக்கீங்க? கூப்பிட வாய்ப்பு இருக்கு. இப்போ கசப்பு ஆகி போச்சே, ரொம்ப மன கசப்பாகி அவங்க இப்போ என் மேலே கடுமையாக பாயிறாங்களே, அப்போ நான் எப்படி அவங்கள அதில் கலந்துக்கிட முடியாது. ஆனால் இதற்கு முன்னாடி அந்த புத்தகத்தில் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் நிறைய விஷயம் நான் என்னுடைய நன்றி தெரிவித்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அதில் டாக்டர் கலைஞரை பற்றி, அவர் கொடுத்த சந்தர்ப்பத்தை பற்றி உயர்த்தி சொல்லியிருக்கேன். சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாய்ப்பையும் சுட்டி காட்டி அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். ஓகே, அந்த புத்தகத்தில் அந்த விஷயங்கள் இருக்கு, நான் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். ஆனால் ஒருவேளை புத்தகத்துக்காக சந்திப்பு நடக்குது அப்படின்னும் போது அது நாகரிகமாக நீங்கள் போய் சந்திச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படலாம்ல சார்? யாரை நீங்கள் புத்தகத்துக்கு போய் கொடுக்குறீங்க இல்லை போய் அங்கே போய் பார்க்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னால் அவர் கலந்து கொள்ளணும்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஏற்பட்டுவிட்ட சூழ்நிலைக்கு பிறகு அதுக்கு சாத்தியம் இல்லை. இன்னொரு விஷயம், ஆராஸ் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. நீங்கள் இப்போது தான் சொல்லியிருக்கீங்க,
திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வரோம்னா, ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக தாவேக்காக்கும் தான் வெக்கம் இல்லை, அறிவில்லை, அதே மாதிரி கூட்டணிக்கு போகிறவங்களும் அந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த விஷயம் மதிமுகவுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறீங்களா அவர் பேசின இந்த விஷயம்? திகார் புகழ் ராஜா இருக்காரே, அவர் வார்த்தைகளை கொஞ்சம் எல்லை கடந்து பயன்படுத்துகிறார். இதுக்கு முன்னாடி கூட 3 அறிக்கைகளில் நல்ல இன்டெலிஜென்ட் மேன், ஆங்கிலத்தில் நல்ல புலமை உண்டு, பார்லிமெண்ட்லேயும் நல்லா டிபேட் பண்ணக்கூடிய திறமைசாலி. அவரை பற்றி 35 நிமிஷம் பேசி 2004 அவர் தொகுதியில் ஓட்டு கேட்டதை ஆயிரக்கணக்கான பிரதிகள் கேசட் எடுத்து எல்லா ஊர்லேயும் என் பேச்சைத்தான் போட்டார். இந்த பேச்சு தான், வேறு யார் பேச்சையும் போடலை. அவர் சொன்னது வேறு யார் பேச்சையும் போடல, உங்கள் பேச்சைத்தான் கேசட் எடுத்து ஊராக போட்டோன்னார். அந்த அளவுக்கு அவர் என்னை பயன்படுத்துகிறாரு. அவர் மேலே எனக்கு மதிப்பு உண்டு. அவர் நல்ல எழுதக்கூடிய திறமை, பேசக்கூடிய திறமை உள்ளவர். சொற்களை கொஞ்சம் அவர் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லது, அவர் அன்னையும் நல்லா வரணும். எனக்கு அவர் மேலே ஒன்றும் கோபமோ வருத்தமோ இல்லை. வன்னியரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஆராசா அவர்கள் திமுகவை வந்து பாஜகவை நோக்கி இழுத்து செல்றாரோ அப்படின்ற ஒரு ஐயம் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு அப்படி ஒரு ஐயமெல்லாம் நான் சொல்லலை. அவர் அந்த மாதிரி வன்னியரசு சொல்கிறாருன்னா அவருக்கு ஏதாவது சில காரணங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஏதாவது சில காரணங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அதை வச்சு அவர் சொல்லியிருக்கலாம். வன்னியரசும் ஒரு போராளி, தொடர்ந்து எல்லாத்தையும் போராடக்கூடியவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முக்கியமான ஒரு தலைவர். அவர் சொன்னார்னா ஏதாவது காரணம் அவர்கிட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி இனிமே தமிழ்நாட்டில் வந்து தனித்தே ஆட்சி இருக்காது, கூட்டணி ஆட்சி தான் இருக்குன்ற மாதிரி அதே வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? தனித்த ஆட்சி இல்லாமல் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அநேகமாக இந்த முறைக்கு பிறகு அமைகிற ஆட்சி எல்லாமே தனி மெஜாரிட்டி கிடைச்சா கூட மற்ற கட்சிகளையும் அமைச்சரவையில் சேர்த்துக்கிற ஒரு நிலைமை தான் உருவாகும்னு நினைக்கிறேன். ஒரு கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சா கூட தோழமை கட்சிகளையும் அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளுகின்ற நிலை தான் இனிமேல் எதிர்காலத்தில் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன், யூகிக்கிறேன். அந்த மாற்றம் தாவேக்கானால் தான் வந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவங்க தான் இப்போ ஆதரவு கொடுக்குற கட்சிகளை அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டாங்க. அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பெரும்பான்மை அவருக்கு இல்லைங்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிருந்து ஆதரவு கொடுத்தது. வெளியிருந்து ஆதரவு கொடுத்த கட்சிகளை அமைச்சரவையில் சேர்க்காம திமுக மட்டும்தான் மந்திரி சபை அமைச்சது. இனி அப்படி ஒரு நிலைமை இருக்காது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பிறகு இனிமேல் வரக்கூடியது அமைகிறது பல கட்சிகளும் அதிகாரத்திலே பங்கு வகிக்கின்ற கூட்டணி ஆட்சியாக தான் அமையும்னு நான் யூகிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமான விஷயத்துக்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் அமைச்சரவையில் இடம்பெற வைக்கணும் அப்படின்ற அந்த யோசனை, அந்த திட்டம் நல்லது தானே. இப்போது ஒரு 10-15 நாளாக சந்திக்கிற ஆட்கள் சொல்கிறாங்க, ஒரு சதுர அடிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும். இதுக்கு முந்தைய ஆட்சியில் ஒரு கட்டடம் கட்டணும்னா, ஒரு வீடு கட்டணும்னா, ஏதாவது ஒன்று அமைக்கணும்னா ஒரு சதுர அடிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு. இப்போ அது பேச்சுக்கே இடம் இல்லை. நேற்று ஒரு பெரிய தொழிலதிபர், பெரிய கல்லூரி வச்சிருக்கிறவர் என்னை வந்து சந்தித்தார். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு 7 கோடி நான் கொடுக்க வேண்டியிருந்தது. இப்போ அதே மாதிரி இப்போ கட்டடங்கள் கட்ட போகிறேன். ஒரு காசு எங்கள்கிட்ட எதிர்பார்க்கலை, நாங்கள் கொடுக்கவும் இல்லை. ஆக கமிஷனுங்கிறதையே இந்த சகோதரர் ஜோசப் விஜயனுடைய ஆட்சியில் இந்த கமிஷன் என்கின்ற இந்த கலையை பறித்து வேரோடு பிடுங்கி எரிந்து விட்டார்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் விஜய். இது கமிஷன் இல்லை, கரப்ஷனும் இல்லை. மெயினாக ஜனநாயகத்துக்கு பெரும் பாதகமாக இருக்கக்கூடிய 2 அம்சங்கள் இந்த 2 தானே, கமிஷனும் கரப்ஷனும். இந்த 2 இல்லைன்னு விஜய் அவர்களுடைய ஆட்சியை ஏற்படுத்திச்சே, அதுக்கு எவ்வளோ பாராட்டு தெரிவிக்கலாம். அவர் படிப்படியாக நிர்வாக அனுபவங்களை பெற்று 5 ஆண்டுகள் அவர் ஆட்சி தான் நீடிக்கும். முதலமைச்சராக சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள்தான் இந்த 5 ஆண்டு காலமும் அவர்தான் முதலமைச்சராக இருப்பார். அடுத்து வர்ற தேர்தலிலும் அவரே ஜெயிப்பார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களும் இருக்குது சார். ஊழல் இல்லாமல் வந்து தாவேக்கா அரசு வந்து செயல்படுதுன்ற அந்த பார்வை பார்க்கப்படுகிற மாதிரி, இன்னொரு பக்கமும் வந்து அமைச்சர்களே வந்து பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருக்கு. அமைச்சரே வந்து போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரோ அப்படின்ற வீடியோக்கள்லாம் வருது. இந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கிற போது நீங்க ஆதரவு கொடுத்திருக்கீங்களே. சேற்றை வாரி இறைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டவர்கள் என்ன விதமான சேற்றையும் எடுத்து வீசுவார்கள். அதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிற முடியாது. வெறுப்புல இந்த ஆட்சியே 6 மாதத்துக்கு மேலே நீடிக்காதுன்னு சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. 6 மாதத்துக்கு வந்து ஆட்சி இருக்காதுன்னு தினம் சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா
வேறொரு கட்சி ஆட்சிக்கே வரக்கூடாதா? அவங்க நீடிக்கக்கூடாதா? நீடிக்காது என்று சொல்ல சொல்ல அது நீடிக்கும் என்பதோடு நீடிக்க வைக்க வேண்டும் என்ற மனப்பான்மை தான் வாக்களித்த மக்களுக்கும் முன்பு வாக்களிக்காத மக்களுக்கும் ஏற்படும். அதனால் சகோதரர் விஜயினுடைய ஆட்சி எந்த சூழ்நிலையிலும் யாரும் அதை ஒன்றும் கவுக்க முடியாது. அது ஆட்சி நிலைச்சு நிற்கும். கண்டிப்பா சார். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிர்வாக சிக்கல்களுக்கு வந்து டைம் கொடுக்கலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு அப்போ ஒவ்வொரு கொலையா நடந்துட்டே இருக்கும். எதுவுமே கேட்காம எப்படி இருக்க முடியும்? அது கேட்க வேண்டியது தானே. சட்டம் ஒழுங்கு என்பது பல ஆண்டு காலமாகவே சீர்குலைந்திருக்கிறது. காரணம் மது போதை, போதைப்பொருள் போதை, மனிதர்களாக இல்லாமல் கொடிய விலங்குகளை விட மோசமாக நடந்து கொள்ள ஆரம்பிப்பது. ரொம்ப காலமாக இப்படிப்பட்ட படுகொலைகள், கோர சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அது இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிகளிலே நடந்தது, இப்போ நடக்கு. அது தவிர்க்கப்பட வேண்டும்னா கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து, நாம் இஸ்லாமிய நாடுகளில் கொடுக்குற தண்டனை போல கொடுக்கணும் ஒரு தலைவர் சொன்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா கூட்டமாக சுற்றிட்டு கல் எறிஞ்சு கொள்வது அது கொடூர சித்திரவதை மரணம். அந்த மாதிரி தண்டனை கொடுக்க சொல்லலை. வாழ்நாள் பூராவிலும் ஜெயிலில் தான் இருந்தாகணுங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வரணும். வெளியே வர வாய்ப்பு இல்லை. வெளியே வரக்கூடாது, பிணையிலே வரக்கூடாது, ஜாமீன்லேயே வரக்கூடாது, பரோல்லே வரக்கூடாது. அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அதற்குரிய விதத்திலே சட்டம் இயற்றப்பட வேண்டும். மத்திய அரசு அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அல்லது மாநில அரசு முயற்சித்தால் அதை அங்கீகரிக்க வேண்டும். ஓகே, மேகதாது குறித்து சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வந்திருக்கக்கூடிய அரசுல வந்து மேகதாது குறித்து விசாரிக்க புதிய ஆணை ஒன்று அமைக்கணும் அப்படின்னு, நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. அதுக்கு வந்து இல்ல, இந்த முடிவை வந்து பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. அது குறித்து சொல்லுங்க சார். ஏன் வேண்டாம் இந்த விஷயம்? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லி காவிரி மேலாண்மை ஆணையமும் நடுவர் மன்றமும் லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டினுடைய ஒப்புதலின்றி எந்த ஒரு கட்டுமானமும் அப்பர் ரைப்பேரியனில் இருக்கக்கூடிய கர்நாடகா கட்டக்கூடாதுங்கிற ஒரு ஆணை பிறப்பித்திருக்கு. அது தமிழ்நாட்டுக்கு சாதகமான ஆணை. திமுகவினுடைய இன்றைய சட்டசபையினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும்னு யாருடைய யோசனையை கேட்டு இந்த யோசனையை வச்சார்? எந்த மேதாவி இந்த யோசனையை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்? அவர் சொன்ன உடனே அப்போ அது அவசியம் போல் இருக்குன்னு சொல்லி அதை ஆழ்ந்து பரிசீலிக்காமல் அதனுடைய பின்னணி முழுமையாக அவருக்கு தெரியாத காரணத்தினால முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் அது வேண்டாம், ஏற்கனவே வந்த ஆணை நமக்கு சாதகமாக இருக்குது, அது சேஞ்ச் ஆகிடக்கூடாது, புதிய நடுவர் மன்றம்ங்கிறது பாதகமாக கூட போயிடலாம். அதனால் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை, விவசாயிகள் பிரதிநிதிகளும் கலந்து கொள்கிற கூட்டத்தை கூட்டி அதிலே கருத்துக்களை பரிமாற வைத்து அப்பொழுது ஒரு முடிவெடுக்கலாம். அரசு ஒரு எடுத்த முடிவை மாற்றக்கூடாது என்பதல்ல, எல்லாம் கூட்டி வச்சு பேசி அதில் ஒரு முடிவெடுத்து புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டியது இல்லை என்ற முடிவுக்கு நம்முடைய மாநில அரசு வர வேண்டும் என்பது நான் விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. இல்லை, அவங்க வந்து ஆழ்ந்த பரிசீலனை செய்யாமல் உடனே வந்து முடிவுக்கு வராங்க அப்படின்னும் போது நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் அவங்களுடைய கூட்டணிக்கு சென்றாலும் கூட அங்கே ஒரு சில விஷயங்கள் அவங்க தவறுதலாக செய்கிறாங்க அப்படின்னும் போது அங்கேயும் சுட்டி காட்ட வாய்ப்பு இருக்கா? அதாவது நிர்வாகத்துக்கு புதுசாக வந்திருக்காங்க, ஒன்று ரெண்டு விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு வேலை, அதை பற்றி எல்லாவற்றையும் எல்லா கோணங்களையும் அரசை ஆராயக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்து ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டி வந்தால், அது தேவைப்பட்டா நான் வந்து இது வேண்டாம் இப்படி செய்யுங்க அப்படின்னு நான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன். இப்போ ஸ்டெர்லைட்டு ஆலை முதலாளி உலக கோடீஸ்வரன் அவங்கள பார்க்கறதுக்கு முயற்சிப்பான். அவன் எல்லா கட்சிகளையும் வளைச்சி போடலான்னு நினச்சி முந்தி வளைச்சி போட்டவன். தூத்துக்குடி மண்டலமே பாழாக போயிடும். அவர் அந்த 18, 16, 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு பிறகு 2 பேர் இறந்து போகிறாங்க, 15 பேர். அந்த கோர படுகொலை நடந்த இரவில் முதலாக சென்றவன் நான். 8 மணிக்கு போயிட்டேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் உயிர் போனேன். ராத்திரி 11:30 மணிக்கு சகோதரர் இன்றைய முதலமைச்சர் விஜய் அந்த வீடுகளுக்கு போனார். அந்த 11ஆவது வகுப்பு படிக்கிற ஸ்னோலின்கிற அந்த பெண் பிள்ளை, அது தலை வெடித்து மூளையெல்லாம் மண்ணில் கிடந்தது. அந்த வீட்டுக்கு ராத்திரி 11:30 மணிக்கு போயிருக்கார் அன்னைக்கு. அது அப்போ எல்லாம் அவர் அரசியலுக்கு வருவார்னு யாரும் யூகிக்காத காலத்தில், பல தலைவர்கள் அந்த ராத்திரி வராத நேரத்தில் விஜய் அங்கே போயிருக்கிறார். அதனால் அவருக்கு அதனுடைய மக்கள் மனநிலை, அதனால் வரக்கூடிய விபரீதம், அது எடப்பாடி பழனிசாமி அரசில் போலீஸை எப்படி பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே அதையும் சொல்லி அந்த கருத்தை எடுத்து சொல்வதற்காகத்தான் நான் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தேன், சொன்னேன். அவர் நல்ல அமைதியாக கவனமாக கேட்டுக்கொண்டார்.
தற்போதும் கூட நீங்க முதல்வர் விஜய் அவர்களை வந்து சந்திச்சிருக்கீங்க. இவ்வளவு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில வந்து சுவாரஸ்யமான சில விஷயங்கள வந்து பகிர்ந்திருப்பீங்களே. என்ன மாரி விஷயங்கள் பகிரப்பட்டது? உங்ககிட்ட இருந்து என்ன விஷயங்கள வந்து அவர் எடுத்திருக்காரு? நான் வந்து எனக்கு பிடித்த இடம் உலகத்திலே ஜெயில்னு சொன்னேன். அவருக்கு சிரிப்பு தாங்கலை. ஏதாவது சோகமாக வருத்தமாக இருக்கும் அங்கே ஜெயிலில் இருக்கிறதுன்னு சொல்லுவேன்னு பார்த்தா, எனக்கு பிடிச்ச இடமே ஜெயில் தாங்கிறீங்கன்னு சொல்லி அவரால் சிரிப்பை அடக்கவே முடியல. நான் சொன்னேன், ஒரு இன்டர்வியூ தொந்தரவு இருக்காது, ஒரு டெலிஃபோன் கால் இருக்காது, காத்திருக்காங்கன்னு பேச்சு வராது. நம்ம படிக்கலாம், எழுதலாம், வாலிபால் விளையாடலாம், விடிய விடிய படிக்கலாம். அப்படி சிறை கைதிகளோட எல்லாம் நல்லா மனம் விட்டு பேசலாம். சனிக்கிழமைகளில் இலக்கிய கூட்டம் நடத்தலாம். ரொம்ப நல்ல மனிதர்கள் சிறையிலே தவறு செய்துவிட்டு, தவிர்க்க முடியாத தவறு செய்துவிட்டு வந்து நல்ல திருந்திய உள்ளங்களாக எத்தனையோ பேர் சிறையில் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்க கதையெல்லாம் கேட்பேன். எனக்கு பிடிச்ச இடம் ஜெயில்னு சொன்னோன்னா ரொம்ப சிரிச்சிட்டார். சமீபத்துல ஒரு இயக்குனர் வந்து மறைஞ்சிருந்தார், பாக்யராஜ். அவருடைய படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? பிடித்த இயக்குனர் யாரு? அதை பத்திலாம் சொல்லுங்க சார். இயக்குனர்கள் ரொம்ப அற்புதமான இயக்குனர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்காங்க. அதில் பாலச்சந்தர் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸ்ரீதர் காதல் காவியங்களை படைத்ததில் ஸ்ரீதர் தான் எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் இருக்கிறார். நெஞ்சில் ஒரு ஆலயம் நெஞ்சை அப்படியே உருக வச்சிரும், சுமை தாங்கி கண்ணீர் சிந்த வச்சிரும். அதே மாதிரி மீண்ட சொர்க்கம் அப்படியே மனசை அலக்கழிச்சிரும். இது ஸ்ரீதருடைய காவியம். அதே ஸ்ரீதர் குலுங்க சிரிக்க வைக்கிற காதலிக்க நேரமில்லை எடுத்தார். அது ஒரு துருவம், இது ஒரு துருவம். நெஞ்சில் ஒரு ஆலயம் ஒரு துருவம், காதலிக்க நேரமில்லை ஒரு துருவம். அது படைப்பாளி அவர். அவருக்கு பக்கவாதம் வந்து கடைசி வரைக்கும் அவருடைய துணைவியார் தான் கடைசி வரைக்கும் பக்கத்திலேயே இருந்தாங்க. அதுக்கு பாலச்சந்தர் புதுமையாக படங்களை தயாரித்து கொடுத்து, அதுவும் அவர் பாமா விஜயத்தில் சிரிப்பு நகைச்சுவையோடு அந்த பாமா விஜயத்தை நல்லா கொண்டு போயிருப்பார். மேஜர் சந்திரகாந்த், அது மேஜர் சுந்தரராஜனும் நாகேஷும் பிச்சு உதறிடுவாங்க அந்த படத்தில். அவள் தாமரை நெஞ்சம் அருமையான காவியம் பாலச்சந்தர் எழுதினார். அவள் ஒரு தொடர்கதை. அதில் அந்த கதாநாயகியுடைய வாழ்க்கையை சித்தரிப்பார். அரங்கேற்றம், இது ரொம்ப பிடிச்ச படம். ஏன் தெரியுமா? தம்பியை டாக்டர் ஆக்கணுங்கிறதுக்காக சிவார்சுக்கு போன இடத்துல அந்த அரசியல்வாதி, அந்த பெரிய பதவியில் உள்ளவன் அவளை நாசப்படுத்திடுவான். பிறகு அவளுக்கு தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்ல, வாழ்க்கையே தவறான வாழ்க்கையை போக வேண்டிய வந்துச்சு. அந்த படத்தை ரொம்ப இதாக எடுத்திருப்பார். நிர்பந்தத்தினால வாழ்க்கை கெட்டு போச்சு. கடைசியில் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அரங்கேற்றம், அது அவருடைய படங்கள். பாலச்சந்தர் கிராமத்தை அப்படியே பட்டிக்காட்ட கொண்டு வந்து நிறுத்தினது பாரதி ராஜா. அவர் எல்லாத்துக்கும் மேலே சிகரத்தின் உச்சியில் நிற்கிறார். அது 16 வயதிலே ஆகட்டும், கிழக்கே போகும் ரயிலாகட்டும், அலைகள் ஓய்வதில்லை ஆகட்டும், புதிய வார்ப்புகள் ஆகட்டும், ஆங்கில திரைப்படங்களை மிஞ்சுகிற சிகப்பு ரோஜாக்கள் ஆகட்டும், இந்த வயசுக்கு மேலே இனியும் சிவாஜி நடிப்பாரான்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற பாத்திரத்தை உருவாக்கி முதல் மரியாதை என்ற காவியத்தை படைத்தாரே, அதில் அவர் இளையராஜா, வைரமுத்து, இந்த மும்மூர்த்திகள் எல்லாம் அந்த தேனி மாவட்டம் அந்த பக்கத்தை சேர்ந்தவங்க தான். ஆமாம், பாக்கியராஜும் இவரால் உருவாக்கப்பட்டவர். அவர் அடுத்து வந்துட்டார். அவருடைய முந்தானை முடிச்சு, நிறைய பேர் முருங்கைக்காய் சாப்பிட ஆரம்பித்ததே முந்தானை முடிச்சு பார்த்தான். அவருடைய அந்த 7 நாட்கள், விடியும் வரை காத்திரு, எல்லாமே நல்ல நடிகரும் கூட நல்ல இயக்குனரும் கூட. பத்திரிகை நடத்தினார். கேள்வி பதில், எந்த கேள்விக்கும் நறுக்குன்னு மின்னல் வேகத்தில் அவர்கிட்ட பதில் வரும். புத்தி சாதுரியத்தோடு கூர்மையான அறிவோடு பதில் சொல்லியிருப்பார். அந்த திறமையும் பாக்யராஜிட்ட இருந்தது. எல்லாம் எழுத்தாளர் அவர். அவருடைய இழப்பு ஒரு சினிமா துறையை தாண்டி அரசியல்லையும் அவர் இருந்திருக்காரு. அரசியலில் கூட மக்கள்கிட்ட எம்ஜிஆர் அவரை ரொம்ப பிரியமாக வச்சுருந்தார். அவருக்கு அதுக்கு அரசியலையும் அவர் கொஞ்ச நாள் முயற்சித்தார். அதில் தொடரல அவர். ஆனால் கலை உலகத்தில் அவர் தொடர்ந்து அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டியவர். அவருடைய துணைவியார் அவ்வளோ பண்புள்ளவங்க. அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் பொதுக்குழு நடந்ததுனால உடனே போக முடியாது. ராத்திரி 8 மணி போனேன் நான் மாலை வைக்கிறதுக்கு. பாக்கியராஜ் ஒரே நேரத்தில் பாரதி ராஜாவுக்கு
மறைந்து சில நாட்களுக்குள்ளேயே பாக்யராஜும் போனது திரை உலகத்தில் 2 பெரும் இழப்புக்கள். திரை உலகத்துக்கும் தமிழ் கலை உலகத்துக்கும். பாட்டுகள் வந்து கேட்குறதா காரில் போகும்போதும் தூங்கிட்டு இருக்கும்போதும் பாட்டு ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். 950 பாட்டு பதிவு பண்ணி வச்சுருக்கேன். 950 ஆமாம், பழைய பாட்டுகள்லேருந்து 950 பாட்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப திரும்ப அந்த பாட்டுகளை கேட்பேன். என்னென்ன பாட்டு திரும்ப திரும்ப நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க? இந்த பாட்டு திரும்ப திரும்ப எப்போ வேணாலும் கடலோர கேட்பேன். கவிதைகளில் அடி ஆத்தாடின்னு ஒரு பாட்டு வரும். பாடுங்களேன் சார் 2 வரி. அவன் நான் பாடினா இந்த மரங்கத்துக்கு எல்லாம் ஓடிடுவாங்க. பரவாயில்ல சார் 2 வரி பாடுங்க எங்களுக்காக. பாடி அந்த மாதிரி விஷ பரீட்சைக்கெல்லாம் நான் தயாராக. அது ரொம்ப தேவதாஸ் பாடல்கள், காதல் ஓவியம் பாடல்கள், எதிர்பாராத பாடல்கள், அலைகள் ஓய்தல் பாடல்கள், பாசமலர் பாடல்கள், பாலும் பழமும் பாவ மன்னிப்பு பாடல்கள். அது வந்து இந்த இந்த பாட்டுகள்லாம் நிறைய இருக்கும். அது மாதிரி எதிர்பாராத படத்தில் உள்ள பாட்டுகள். அவன் ஒரு காலத்தில் ஒரு படம் வந்தது, கல்யாண ஊர்வலம் வரும் உல்லாசமே தரும் அந்த பாட்டு. அப்படி சொல்றது அதாவது சில சில ஆண்டுகள் முன்னம் பலரும் போற்றும் வண்ணம் சேர்ந்து வாழ்ந்தது 2 அன்னம். அந்த பாட்டும் விதி செய்த சதியோ அத்தான். அந்த பாட்டும் ராத்திரியில் பாடும் பாட்டு எங்கே கடற்கரையில் அரண்மனை கிளியில் அந்த பாட்டு. இது மாதிரி பாடல்கள் எனக்கு மனசுக்கு பிடிச்ச பாடல்கள். அதே மாதிரி பாசமொழி தான் சொன்னா சிவகங்கை சீமை பாடல்கள், மன்னாதி மன்னன் பாடல்கள், அற்புதமான பாடல். கண்ணதாசன் எழுதினது மாலையிட்ட மங்கை பாடல்கள், சிவகங்கை சீமை பாட்டுகள், கட்டோமன் பாட்டுகள், மன்னாதி மன்னன் பாட்டுகள் எல்லாமே ரொம்ப அற்புதமான பாட்டு. இசையும் சரி, பாடல் கண்ணதாசனுடைய கவிதை வரிகளும் சரி. இது எனக்கு என்னுடைய மனதிலே எந்த பாரம் இருந்தாலும் இந்த பாட்டுகளை கேட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருப்பேன். பாட்டு விடிகிற வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கும். எந்திரிச்சு தான் ஆஃப் பண்ணுவேன். இது கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக என்னுடைய பழக்கம். இதே பழக்கம் தான். இதே தான் பழக்கம். இப்போ இந்த தருணத்துல ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா நீங்க எந்த பாட்டு கேட்பீங்க? நெஞ்சில் ஓர் ஆலயம் டைட்டில் சாங் கேட்க விரும்புவேன். ஓகே. நாடோடி மன்னன் டைட்டில் சாங், மன்னாதி மன்னன் டைட்டில் சாங், உலகம் சுற்று வாலிபன் டைட்டில் சாங், பாசமலர் டைட்டில் சாங். இந்த டைட்டில் சாங்ஸ் எல்லாம் எத்தனை தடவை கேட்கலாம். அதே மாதிரி எனக்கு இந்த ஜேர்னர் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும். சில பேர் வந்து டூயட் சாங் கேட்பாங்க, சில பேர் வந்து சோகமாக இருக்கக்கூடிய பாடல்கள் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த பாடல்கள் கேட்டால் நான் வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன், அந்த சோகத்துலேருந்து என்னை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை அந்த பாடலுக்கு இருக்கு. ரொம்ப விரும்பி கேட்பது சோக பாடல்கள் தான். சோக பாடல்கள் தான் இப்போதும். பெரும்பாலும் சோகம் தான் எனக்கு வருது. என்ன வாழ்க்கையிலையும் பெரும்பாலும் மோதுது சோக அலைகள். சோக பாட்டுகளை திரும்ப திரும்ப கேட்பேன். மற்றவங்க கூட வருத்தப்பட எதுக்கு போட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. ஆனால் அது பழகி போச்சு எங்கள் வீட்டில். இந்த பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி அவங்க பேசாமல் தூங்கிட்டு இருப்பாங்க. துரை வைகோ சார் அவர்களும் கேட்டதுண்டா உங்களை? ஏன் இந்த மாதிரி? அவர் என்ன பாட்டு கேட்காருன்னு எனக்கு தெரியாது. இல்லை சார், உங்களை அந்த மாதிரி கேட்டதுண்டா? சோக பாட்டே கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அப்படி அவர் என்கிட்ட கேட்டதில்லை. அப்படிலாம் கேட்டதில்லை. இதை பற்றி நாங்கள் வாதிச்சுக்கிட்டது இல்லை. எங்கள் வீட்லேயும் நீங்கள் ஏன் இந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்குன்னு கேட்டது என்னுடைய உரிமை. அதில் தலையிட மாட்டாங்க. ஓகே, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அவங்க. நான் வாழ்க்கையில் ரொம்ப கொடுத்து வச்சவன். எனக்கு வாய்த்த இல்லத்தரசி அவங்க தான். எனக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் அரணா அணையா பக்க பலமாக கவசமாக மனதுக்கு ஆறுதல் தேறுதல் சஞ்சலத்தை போக்குகின்ற மாமருந்தாய் இருப்பது என் வாழ்க்கை துணைவிதான். இப்போ அரசியல் வாழ்க்கையில் நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய நேரம் செலவிட முடியாது அப்படின்னும் போது சில கசப்புகள் வரும். என் குழந்தைகளின் மழலை பேச்சை நான் கேட்டதில்லை, அவர்கள் வளர்வதை நான் பார்த்ததில்லை. மாஸ்டர் ஒரு நாள் வீட்டுக்கு வருவேன். ஜெயில், போராட்டம், பயணம் அப்படியே போயிடுச்சு. அந்த எவ்வளவு மிஸ் பண்ணுறோம் லைஃப்பில் பாலிட்டிஷியன். இதெல்லாம் இனிய தருணங்கள் பிள்ளைகளோட சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு கிடைக்கல. ஐ ஹவ் மிஸ் தட். அதெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கல. இப்போ வீடுகளில் நீங்கள் பேசுகிறதுக்கு வெளியில் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய மனிதராக இருக்கீங்க, வைகோ அப்படின்னாலே ஒரு பேரும் மரியாதையும் செல்வாக்கும் இருக்குது அப்படின்னும் போது வீட்டில் அது எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க சார்? அதை பற்றி அதிகமாக பேசிக்கிறது இல்லை. ஆமாம், எங்கேயாவது ரொம்ப ஒருத்தர் பாராட்டினார்னா சொல்லுவேன், சரி இப்படி பாராட்டுறதுக்கு 4 பேர் இருக்காங்களேன்னு சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோதான். அதோட அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். டைரக்டர் பற்றி சொல்லியிருந்தீங்க. பிடித்த நடிகர் நடிகையர்னா யாரை சொல்வீங்க? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஒரு சௌத்ரியா இன்னொருத்தர் போலீஸ் ஆஃபீஸரை எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க. இந்த தங்கப்பதக்கம் சௌத்ரி மாதிரி ஒரு ரோலை யார் நடிக்க முடியுமா? வியட்நாம் வீடு பத்மநாபன் மாதிரி ஒரு ரோலை யார் நடிக்க முடியுமா? பாசமலர் ராஜசேகரன் மாதிரி ஒரு ரோலை யார் நடிக்க முடியுமா? பாலும்பழமும் டாக்டர் ரவி மாதிரி ஒரு ரோலை யார் நடிக்க முடியுமா? எதிர்பாராத சுந்தர் மாதிரி
ஒரு ரோலை யாரும் நடிக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. கதாபாத்திரத்தோட சிவாஜி தான் பேரோட சிவாஜி. சொல்றீங்களே சார். வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கட்டும், அவருடைய படங்களில் பராசக்தி, அப்படி வசனம் யார் பேச முடியும்? கலைஞரின் கனல் தெரிக்கும் வசனம், அப்படி பேச யாரால முடியும்? மனோகரா உன்னை எதற்காக அழைத்து வர செய்திருக்கிறேன் தெரியுமா? தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள் அரசே, அழைத்து வரவில்லை, இழுத்து வரப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து அந்த புருஷோத்தம மன்னரை பார்த்து அவர் தாயாரை வேசின்னு சொல்லிட்டதுக்காக மனோகரன் எரிமலையாக வெடிப்பானே விலங்குகள் போட்ட நிலைமையில் அந்த வசனம் சிவாஜி பேசுவார். பார் பார் நீயும் உன் பஞ்சனை ராணியும் படும் பாட்டை பார், புறநானூற்றின் பெருமையை மூட வந்த புழுதி காற்றே, ஓடும் கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த காரிருளே, ஓடும் ஓடும் ஓங்கார கூச்சலிட்டு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாள் ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அன்று தடுத்திருக்க வேண்டும் இந்த சட்டத்தை நீட்டுவோர், தடுத்தார்களா? அது பராசக்தியுடைய கோர்ட் சீன். அதே மாதிரி பாசமலரில் அவன் இவன் தங்கச்சி ராதாகிட்ட பூ வைப்பான், கூட நண்பன் தான் தொழிலாளியானவன் சிவாஜி ஜெமினி கணேசன். அவனை உள்ளே கூட்டி போய் அடிச்சிருவார். அதை காட்ட மாட்டாங்க, அவன் போயிடுவான். ஒரு ஸ்ட்ரைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அவங்கள கூட்டிகிட்டு சிவாஜி எம்டி சாதாரண தொழிலாளியாக இருந்து ராதா இண்டஸ்ட்ரீஸுக்கு முதலாளி ஆகிட்டார். வர்றான் யார்? ஆனந்தன். அந்த ரோலில் நடிக்கிற ஜெமினி கணேசன். கூட 10-20 தொழிலாளர்களை அவங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. கேட்டு வர்றாங்க. பிறந்தநாள் விழாவினுடைய எதிரொலிப்புத்தான் இதற்கு காரணமா அப்படின்னு கேட்கும்போது, அது குற்றச்சாட்டு வைக்கும்போது சிவாஜி அந்த இப்படி காலை போட்டு அப்படி ஆட்டிட்டு பென்சில் எடுத்து அப்படி சீவுவார். அவன் சொல்ல அதுக்கு பிறகு அவன் ஒரு வசனம் பேசுவான், அதுக்கு சொல்லுவார். அருமையாக அதுக்கு பதில் சொல்லிட்டு கடைசியில், ஆனந்த் நீயும் உன்னோடு சேர்ந்தவர்களும் சேர்ந்து இங்கே இருக்கிற மின்சார விளக்குகளை எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு சென்றாலும் ஒரே ஒரு உருவம் ஓடி ஆடி ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்திலே உழைத்து கொண்டே இருக்கும், அவன்தான் ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சிரிச்சிட்டு மகாத்மா காந்தி படத்துக்கு முன்னாடி போய் அப்படி தலையை குனிவார். அந்த சீன்லாம் சிவாஜியை தவிர யாரும் பண்ண முடியாது. அதனால் அவர் ஞான ஒளியில் அவருடைய நடிப்பு மாதிரி யாரும் நடிக்க முடியாது. அவர் எந்த கப்பலோட்டிய தமிழன் பாத்திரம் மட்டும் கட்டபொம்மனாகட்டும், அவர் மாதிரி யாரும் நடிக்க முடியாது. அதே போல் எம்ஜிஆர் மாதிரி சண்டை காட்சிகளில் யாராலையும் சோபிக்க முடியாது. அவர் நாடோடி மன்னனில் வேட்டை மண்டபத்தில் ஆடுற அவர் வாழ் வீச்சும், கடைசியில் கடல் அலைகளுக்கு மத்தியில் அவன் பினாங்கன் நம்பியார் அவனோட போடுற அந்த சண்டை காட்சி, கடைசி வீரமாமுகம் தெரியுதே அது வெற்றி புன்னகை புரியுதே அப்படின்னு வீரப்பா சவுக்கால் அடிக்க சரோஜாதேவி ஆட, அப்படி எம்ஜிஆர் மரத்துக்கு மரம் தாவி வருவாருங்க கழுவு குகையிலிருந்து. நான் 10-20 தடவை பார்த்துருப்பேன் அந்த படத்தை, அந்த ஒரு படத்தையே. ஆமாம், நான் பாசமலர் 20 தடவை பார்த்துருப்பேன், சிவகங்கைச்சிவே 10 தடவை பார்த்துருப்பேன். எல்லாமே கல்லூரி நாடோடி இப்பயும் நாடோடி மன்னனா இப்போ கூட 10 நாளைக்கு முன்னாடி போட்டு பார்த்தேன். எம்ஜிஆர் தான். தாய்க்கு பின் தாரத்தில் சாண்டோ சின்னப்பாத்தேவரோட வயல்வெளியில் ஒரு சிலம்பம் சுற்றுறாரு. இதுவரைக்கும் எவரும் அப்படி சுற்றுறது கிடையாது, சுற்றவும் முடியாது. சின்னப்பத்தேவர் பெரிய வஸ்தாவி, எம்ஜிஆர் முறையாக சிலம்பம் படித்தவர். சொந்தத்தில் அவர் கற்பனையாக சில ஸ்டெப்ஸை அவர் பாடிக்கிட்டார். அந்த சீனை மட்டும் போட்டு போட்டு பார்ப்பேன். அந்த வயக்காட்டை 2 பேர் போடுற சண்டையை, பென்ஹர் படத்தில் அந்த சேரியட் ரேஸை திரும்ப 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 போட்டு பார்ப்பேன். அது மாதிரி ஒரு சேரியட் ரேஸை இங்கிலீஷ் படத்தில் இது வரைக்கும் எவனும் எடுத்ததில்லை, எடுக்கவும் முடியாது. அதுக்கு பயிற்சிக்கும் போதே பல குதிரைகள் இறந்து போச்சு. பென்ஹரில் சார்ல்டன் ஹெஸ்டன் அதான் ஹீரோ. 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லையும் போசஸாக வருவார். யூல் பிரென்னர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் ஃபரோ மன்னனாக வருவான். யூல் பிரென்னர், சார்ல்டன் ஹெஸ்டன், மார்லன் பிராண்டோ, ஜூலியஸ் சீசருங்கிற பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருக்குது. அதில் மார்லன் பிராண்டோ ஆண்டனியாக வரும், மார்க் ஆண்டனியாக வருவான். அது ஜூலியஸ் சீசர் வசனம் தான் அதில் பேசுவான். அந்த படம் காட்ஃபாதரில் ஃபஸ்ட்டு காட்ஃபாதர், அதில் மார்லன் பிராண்டோ காட்ஃபாதர் அடிச்சு. அது மாதிரி படங்கள்லாம் எடுக்க முடியாது. அது மாதிரி த டே ஆஃப் தி ஜக்கால் மாதிரி சஸ்பென்ஸ், அது கடைசி வரைக்கும் டிகால கொலை செய்ய முயற்சி நடந்தது 7 தடவை, உண்மையால் நடந்தது. அதுக்கு கற்பனையாக ஒருவனை தயார் பண்ணி கொலை செய்கிறதுக்கு அவருக்கு அமௌண்ட் பேசி வச்சுருந்துருப்பாங்க. அவன் எப்படி அந்த கொலை செய்கிறதுக்கு ஒவ்வொரு கட்டமாக வர்றாங்கிறத
த டே ஆஃப் தி ஜக்காலில் பிரமாவாக எடுத்திருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போதே நாற்காலி நுண்ணியில் வந்து உட்கார வைக்கும். பிடித்த நடிகை யார் சொல்லுவீங்க அந்த காலகட்டத்தில் இருக்கட்டும் உங்களுக்கு? சாவித்திரி பாசமலரில் அந்த ரோலை யார் பண்ண முடியும்? ராதா ரோலை வேற யார் பண்ண முடியும்? பத்மினி ரொம்ப சிறந்த நடிகை, சரோஜா தேவி சிறந்த நடிகை. இந்த 3 பேர் தான் நடிகைகளில் ரொம்ப எனக்கு பிடித்த நடிகை. கல்லூரியில் நான் கொஞ்சம் நிறைய குறும்பு செய்கிறவனாக இருப்பேன். பல நேரங்களில் கிளாஸ் ரூமை விட்டு நான் வெளியேற்றப்பட்டிருக்கேன். கிளாஸில் அதே நேரத்தில் ஃபஸ்ட் ரேங்க், காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட். சென்ட் சேவியர்ஸ் அதான் எனக்கு பேஸ். என்னை வார்ப்பிச்சதே சென்ட் சேவியர்ஸ். அங்கே 6:30 மணிக்கு மேலே வெளியே இருக்க முடியாது. ஸ்லேவ்ஸ்னு தான் அப்போ எல்லோரும் எங்களை சொல்லுவாங்க, லயலாவையும் சேவியர்ஸையும். சேவியர்ஸ் காலேஜில் நான் பிஏ முடித்தேன். என் பிரசிடென்சியில் எம்ஏ படித்தேன். நானும் பிரசிடென்சி ஸ்டூடெண்ட் தான். அப்படியா? மாநில கல்லூரியில் அந்த பவல் ஸ்டாச்சு பக்கத்தில் ஒவ்வொரு பேச்சு போட்டியிலே நான் பெற்று வரக்கூடிய அந்த கப்பை அதில் பக்கத்தில் வச்சு என் பேரையும் பக்கத்தில் வச்சுருப்பாங்க மாநில கல்லூரியில். அது விக்டோரியா ஹாஸ்டல். பிறகு சட்டக்கல்லூரி கெல்லிஸ் ஹாஸ்டல். விக்டோரியா ஹாஸ்டல்லையும் இருந்தீங்க நீங்கள்? விக்டோரியா ஹாஸ்டல் 2 வருஷம் இருந்தேன். தமிழ் மன்ற தலைவராக இருந்தேன். நன்றி சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்கி, வேறு சில காரணங்களுக்காக வந்திருந்தாலும் நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.